அட அங்கிள், நீங்க எங்கயா இருக்கீங்க? அண்ணா, நான் உன் வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த லைட்டுக்கு என்னாச்சு? ராத்திரி ஆயிடுச்சுல அங்கிள். இந்த வீட்ல விசித்திரமா நடக்கும். இங்க எல்லாரும் பூதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு கண்ணா, பூதங்கள்லாம் நகரத்துல இருக்காது. பாருங்க அங்கிள், சேர் தானாவே ஆடிட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு அடியில என்னோட சரோவர் விளையாண்டுகிட்டு இருப்பான். அங்கிள், நிஜமாதான். வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் உண்மையான பூதத்தை. பாருங்க அங்கிள், ஸ்கெலிட்டன், எலும்பு கூட பூதம். கண்ணா, அது ஒண்ணும் பூதம் இல்லப்பா. பூதம்னா வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை துணியை போட்டுக்கிட்டு பெரிய பல்லு இருக்கும். 2 பெரிய கண்ணு, நீளமான கை. அந்த பூதம் அப்படிதான் இருக்குமா? கிராமத்து பூதம்னா அப்படிதான் இருக்கும் கண்ணா. நீ ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. ஹாப்பி கண்ணா, பிரமாதம். அங்கிள், பெட்ஷீட் பூதம். அது பூதம் இல்லப்பா, பெட்ஷீட் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. நீ உன்னோட ஜன்னலை திறந்தே வச்சிருப்ப போல இருக்கு. இவர் ஏன் எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு? சரி வா, டிவி பார்க்கலாம். எங்க டிவி கெட்டு போயிடுச்சு, ஆன் ஆகாது. எனக்கு இப்பவே டிவி பார்க்கணும், அவ்வளவுதான். எனக்கு டிவி ஆன் ஆனா போதும், வேற எதுவும் வேணாம். பாருங்க அங்கிள், பூதம் டிவி. டிவில பூதம் படம் வருதா? பாருங்க அங்கிள், டிவில இருந்து பூதம் வெளிய வந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. உன்னோட டிவி 3D டிவியா? இதுல இருந்து மக்கள் வெளியே வராங்க. இனிமே நான் தினமும் இங்கதான் டிவி பார்க்க போறேன். இப்ப என்னோட முறை. இந்த டஸ்ட்பின்ல தூக்கி போட்டிருக்கண்ணா. என்னோட கையை டஸ்ட்பின் ஆக்கிட்டாரு. அவரை நான் தான் பயன்படுத்துவேன். சப்பாத்தி கட்ட. அங்கிள், இங்க பாருங்க, பூதம் ஆண்டி. அட, அவங்க வேலைக்காரி மாதிரி இருக்காங்கப்பா. பாத்திரம் விளக்கறதுக்கு சம்பளம் எவ்வளவு வாங்குறேன்? சாப்பாடு கிடைக்கல போல இருக்கு. அதான் எலும்பெல்லாம் தெரியுது. பாருங்க அங்கிள், பெயிண்டிங் அசைஞ்சிட்டு இருக்கு. இது பூதம் பெயிண்டிங். இது பெயிண்டிங்கா? பெயிண்டிங் கிராமத்துல தான் இருக்கும். உயிரோட இருந்தாலும் இந்த பெயிண்டிங் ரொம்ப அற்புதமா தான் இருக்கு. எனக்கு கிச்சு கிச்சு மூட்டுது. பயங்கரமான பூதம் போல இருக்கு. நான் என்னோட முகத்தை பார்த்தே பயந்துட்டேன். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது.